6/8 1950. 1950. 5 மணி காலை AM. 5 AM அம்மா. 5 AM. பிறந்த இடம் பண்ருட்டி. பண்ருட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். மேஷ ராசி கடக லக்னம். மேஷ ராசி கடக லக்னம் அம்மா. ஆமா. என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்களுக்கு 2 காலுமே நடக்க முடியல, சுத்தமாலுமே உடம்பு முடியல, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஜாதகத்தின் அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணின்னு கொடுக்குறீங்க. காலையில் 5 மணின்னு கொடுக்குறீங்க. அம்மா வந்து பண்ருட்டியில் தான் இருக்கிறாங்களா, வேற எங்கேயாவது இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க பிறந்ததுலேருந்தே அங்கதான் இருக்காங்க, பக்கத்துலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, பண்ருட்டியை தாண்டி அம்மா எங்கேயுமே போனதில்லை இல்லையா? எங்கேயுமே போனதில்லை. அவங்க அப்பா ஜாதகம் பார்க்கறவர் தான், அவங்க ஃபேமிலியே ஜாதகம் பார்க்கறவங்க தான். ஆனா அவங்க இறந்துட்டாங்க. சரி. அதனால டைம் எல்லாம் கரெக்டா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. சரி, அம்மா வந்து 5 மணிக்கெல்லாம் பிறக்கல, 4:30 மணிக்கு 4:35க்கெல்லாம் பிறந்துட்டாங்க, ஒரு 20 நிமிஷம் முன்னாடி மிதுன லக்கணத்தில். கடக லக்கணம் அவங்க கிடையாது. ராசியெல்லாம் மாறாது, நட்சத்திரம்லாம் மாறாது. அப்படி இல்லைங்க, அப்பா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சரி. அப்படின்னா அவங்களுக்கு 9வது குரு வருவாங்களே மிதுன லக்கணமா இருந்தா. நான் எனக்கும் ஒரு அளவுக்கு உங்க ஃபாலோவர்ஸ் தான், நானும் ஜாதகம்லாம் நானும் பின்பற்றி. அம்மா கடக லக்கணம் இல்லைங்க, பண்ருட்டியில் தானே அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஆமா, அங்கேயே தான் இருக்காங்க. பிறந்த இடத்த விட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளலையில. ஆமா, மடுக்கிற. உங்க அம்மா கடக லக்கணம் இல்லை, மிதுன லக்கணம். அப்படி இல்லை சிம்ம லக்கணமாக கூட இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் 75 வயசு, நான் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் நேரமே சரியில்லைன்றேன். மிதுன லக்கணம் தாண்டி அல்லது ரிஷப லக்கணமாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ரிஷப லக்கணமாக கூட இருக்கலாம். டீச்சிங் லைனில் இருந்தாங்களா? என்ன தொழில் பண்ணாங்க? உங்க அம்மா வேலைக்கு போனாங்களா? அவங்க வயசுல சும்மாவே தான் இருந்தாங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருந்தாங்க. ஆமா, மஞ்சள் காமாலைக்கு மட்டும் மருந்து கொடுப்பாங்க, அது கொஞ்சம் நாட்கள் பின்னாடி அவங்களே கற்று வச்சுட்டு கொடுப்பாங்க. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் தாய் வந்து கண்டிப்பாக கடக லக்கணம் இல்லை. என்னுடைய கணிப்பின்படி அவர்கள் மிதுன லக்னமாக ஒரு 4:35 20 நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பாங்க. 20 நிமிஷத்தில் அவங்களுக்கு லக்னம் மாறிடுது. ஆமா, நானும் பார்த்தேன். அதனால மிதுன லக்னம் தான் அவங்க. மிதுன லக்னன்றதுனால அட்டமாதிபதியை சனி பார்த்து, அட்டமாதிபதி சனியை குரு பார்த்து, லக்னத்தை 2 சுபகிரகங்கள் வலுத்து பார்த்து 76 வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஏதோ நடமாட தானே முடியல. ஆமா, நடமாட முடியல, சுத்தமா அவங்க எந்திரிக்கவே முடியல. சரி, முடியல, கால் எந்திரிக்கவே முடியல. ஆமா, எந்திரிக்கவே முடியல. அவங்க நல்லபடியா உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்க தான் உங்ககிட்ட அவங்க அப்பா அவங்க அண்ணன் ஜாதகம் பாக்குறவங்க தான். சனி திசை இப்ப நடக்குது. என்ன இருந்தாலும் சனி வந்து அட்டமாதிபதியா முடக்கம். முதல் 9 வருஷம் இந்த பாருங்க, முதல் இப்ப ஒன்றும் இல்லைங்க, 1/2 மணி நேரம் 4:30 மணின்னு போட்டுக்கோங்க உங்க அம்மாவை. 4:30 மணின்னு போட்டுக்கிட்டு உங்க அப்பாவை பத்தின விஷயங்கள், வாழ்க்கையை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. கரெக்டா மிதுன லக்கணப்படி உங்க அம்மாவுக்கு சரியா நடக்கும். அதிகாலையில 4:30 மணிக்கெல்லாம் உங்க அம்மா பிறந்துட்டாங்க. 4:30 மணி மிதுன லக்கணம், 4:35க்கு மிதுன லக்கணம் ஆரம்பிக்கும். 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 9 வருஷங்கள் சனி தசை கரெக்டாக ஒரு 10 வருஷம் 2024 வரைக்கும் பாக்கியாதிபதியாக வேலை செஞ்சுருக்கோம். இப்போ கரெக்டாக 2-3 வருஷமா உங்கள் அம்மா நல்லா இல்லையா? ஆமா, சுக்கிரபுத்தியில அப்பா இறந்தாரு. சனி தசை சுக்கிரபுத்தியில அண்ணனும் ஒருத்தர் இறந்துட்டாரு. கரெக்டு. சரி, அதெல்லாம் பாருங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு நடக்கிறது சனி தசையில் சூரிய பக்தி சந்திர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. சந்திரன் நல்லா இருக்காது. சந்திரன் வந்து சனி தசையில் சந்திர பக்தி மாரகாதிபதி நல்லா இல்லை. சனி தசையில் பிற்பகுதி நல்லா இருக்காதுங்க. சனி தசை நடக்க இயலாமல் பண்ணுவார்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? ஆமா, சொல்லியிருக்கீங்க. சனி அட்டமாதிபத்தியத்தை ஒரு 4-5 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உங்க அம்மாவுக்கு. 2வது பிற்பகுதி 9.5 வருஷம். ஐயா, ஜோதிட பலன்கள் துல்லியமானதுங்க ஐயா. நம்ம தாங்க அந்த பிறந்த நேரத்தை சரியா கவனிக்காம டாக்டர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்ட்டு கண்ட கையில கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்றோம். அப்பா இறந்துட்டாங்கன்னு நான் தான் மிதுன லக்னமா இருக்குன்னு டவுட் பட்டேன். அப்பா இறந்துட்டாங்கன்னு நான் கடகத்துக்கு வந்துட்டேன். சின்ன வயசுல உங்க அப்பா இறந்துட்டாருன்னு. சரி, பாப்போம். நீங்களே பாருங்க, இந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்ற அமைப்புகள் இல்லை. நீங்க பேசுறது கூட எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. இந்த லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு நானே உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நானே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். விதிகளின் அடிப்படையில் தாய் எப்படி இருந்தார், மிதுன லக்கணத்தின் அடிப்படையில் அவருடைய அமைப்பு என்ன, எப்போது நீங்கள்லாம் பிறந்தீங்க, எப்போ அவங்களுக்கு செவ்வாய் பக்தி வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருப்பேன். எத்தனை குழந்தைகள் அப்படி இப்படி பார்க்கும்போது தாய் எப்போது நல்லா இருந்தார் நல்லா இல்லைன்றதை வச்சு லக்கணத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நடக்கிறது என்னன்னா, முதல் 9.5 வருஷம் பாக்கிய அமைப்புகளை ஓரளவிற்கு குருவின் பார்வையில் செய்த இந்த சனி
இப்போது அட்டம ஆதிபத்தியத்தை அவருடைய உயிரை கெடுக்கக்கூடிய அமைப்புகள், உடலை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்தே தீர்வார். புரியுது. சனி தசை சந்திரபுக்தி, மேக்சிமம் சனி தசை ராகுபுக்தி. சஷ்டாஷ்டக ராகு வந்துடுறாரா குருவோட வீட்டுல, மாரகாதிபதி வீட்டுல. புரியுது. புரியுதா? லேசா ஜோசியம் புரியுதா? புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ஃபாலோவர்ஸ் தான் நானும், நல்லாவே புரியுது. சனி தசை ராகுபுக்தி 2029 ஆரம்பிக்குது. இன்னும் 3 வருஷம். சனிக்கு சஷ்டாஷ்டகமா ராகு இருக்கிறார். அந்த ராகு 7ஆம் அதிபதியான மாரகாதிபதியான குருவின் வீட்டுல இருக்கிறார். என்னங்க நடக்கும்? புரியுது. இவ்வளவுதாங்க ஜோசியத்தை ரொம்ப சிம்பிளா இதுதாங்க சொல்லி கொடுக்குறேன். நடக்கும்போது எல்லாம் தெரியுங்க. ஏற்கனவே தாய் வந்து 76 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயங்களை மேட்ச் பண்ணி பாருங்க. நீங்க ஏன் நடக்க போறதை கால்குலேட் பண்றீங்க? சரிங்களா? இப்படித்தான் நல்ல இருந்துங்க. ஒரு நல்ல உண்மையிலே ஒரு எங்க அம்மா ஜாதகம் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. நல்ல திருப்தியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நல்ல அம்மா உங்க அம்மா. சனி அவருடைய வேலையை செய்யத்தான் செய்வார். என்ன அவருடைய வேலை? காலம் ஆக்குறது. எங்களுக்கு தெரியுது. நல்லபடியா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாம சீக்கிரமா நல்லபடியா போக பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணுது. சூரிய புத்தியே எதிர்பார்த்தோம் நாங்க, அதனாலதான் கேட்போம். இந்த பாருங்க, எங்க அம்மா வந்து சாகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் தாய் கேன்சர்ல இறந்தாங்க. எங்க அம்மா இறக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான் எங்க அம்மா கிட்டே போல, பார்த்தாலே கண்ணீர் வரும். என்னம்மா பண்ணுது உனக்குன்னு கேட்டேன். சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு இருந்த அம்மாவை, டே 10 பேர் சுற்றி நின்று சாட்டையில் அடிக்கிற மாதிரி வலிக்குதுறான்னு நாங்கள் எங்கள் அம்மா அழுதுகிட்டே வெளியே போனேன். அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், அம்மா சீக்கிரம் போயிடணுன்ட்டு. நாங்களும் பண்றோம். 10 பேர் சுற்றி நின்று சாட்டையில் அடிக்கிற மாதிரி வலிக்குதுறான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. கஷ்டப்படுறத பார்க்க முடியல. கர்மா என்ன பண்றது? நம்மளால என்ன பண்ண முடியுமா? அதுக்காக அம்மா வந்து உடனே இது பண்ணிட முடியுமா? பார்த்து அழுதுகிட்டு தான் நாங்க, என் தம்பிங்க நானும் சேர்ந்து 3 பேரும் நாங்க இருந்தோம். அப்படித்தான் சில விஷயங்கள். இப்ப அட்டமாதிபத்தியம் தாய்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இந்த இடத்துல கணிக்கிற விஷயங்கள் கிடையாது. மிதுன லக்னப்படி பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்